வணக்கம், வெல்கம் டு EVC லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சிடலாம். நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். 1 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 1 கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து எடுக்காதீங்க, பால் பணியாரம் நமக்கு வெள்ளையாக வரணும். அதனால் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. அரிசியும் உளுந்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவுனதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து 3 to 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம். அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஊற விட்டோம் அப்படின்னா தான் பால் பணியாரம் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு அரிசியும் உளுந்தையும் மாற்றிக்கலாம். அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி எடுத்தாச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பால் பணியாரத்துக்கு மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். மாவு இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருந்தது அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு ஒரு பக்கமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே பால் பணியாரத்துக்கு தேவையான தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயோட பின்பகுதியெல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காயை ஒரு வடிகட்டியில் சேர்த்து தேங்காய் பாலை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்த விருப்பம் இல்லை அப்படின்னா நார்மல் மாட்டுப்பாலை காய்ச்சிட்டு அது கூட ஏலக்காய், சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் அது கூட பணியாரத்தை ஊற விட்டும் சாப்பிட்லாம். அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறமா இந்த தேங்காயை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு 2வது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதிலிருந்து நல்ல தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறமா இந்த தேங்காயை வேஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நல்லா ட்ரையான கடாயில் போட்டு நீங்கள் வறுத்தெடுத்து டெசிகேட்டட் கோகோனட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பால் எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த அளவுக்கு பால் கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் விட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தான் சமைக்க பழகிறீங்க, டைரெக்டாக எண்ணெயில் விடுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்து ஸ்பூனில் மாவு எடுத்து எண்ணெயில் விட ஆரம்பிச்சுக்கலாம். மாவை எண்ணெயில் விடும்போது இந்த மாதிரி மேலே நல்லா மிதந்து வரணும். அப்போ நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு அரைச்சிருக்கோம். நம்ம நல்லா வெண்ணெய் மாதிரி மாவு அரைச்சோம் அப்படின்னா தான் எடுத்து விடுறதுக்கும் சரியாக இருக்கும். அங்கங்கே நொய் நொய்யாக இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் விடும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடும்.
அதனால் மாவு அரைக்கும் போது கரெக்டான பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றும் போது மாவு பார்த்திங்கன்னா நல்லா மடிப்பாக விழணும். அந்தளவுக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பணியாரம் நல்லா வெந்திருக்கணும், ஆனால் கலர் மாறக்கூடாது. பால் பணியாரம்னாவே நல்லா வெள்ளையாக இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், நமக்கு பணியாரம் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். இந்த பணியாரத்தை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் 10 to 15 நிமிஷம் ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான செட்டிநாடு பால் பணியாரம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.